என்னையா தேடுறேன்? நான் உன் காதலியா? காதலி மாதிரி தான். எல்லாம் எதுக்கு தான்? வாங்க ரூமுக்கு போவோம். வாழ்க்கையிலேயே 2 தப்பு பண்ணிட்டியா. நான் குடிக்க கத்துக்கிறது ஒண்ணு, 2வது உன்னை குடிக்க கத்து கொடுத்த பாரு அது. இவளையும் பண்ணிவிட்டு பேசாம நிக்கிறீங்களே. சூரிய அஸ்தமனம் ஆச்சோ இல்லையோ எனக்கு கை கால்லாம் உதறது, கால் நிக்க முடியல, மயக்கம் வருதுங்க. வாங்க போவோம். ஏன் இப்படி புலம்புற? புலம்ப வச்சுட்டே. சரி, நான் உனக்கு தர்றேன். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கேட்பேன். உண்மையை மறைக்காம கரெக்டா சொன்னேன், ஃபுல்லா ஒரு பாட்டில் தருவேன். இத குடுத்துட்டு கேட்டீங்கன்னா நான் விவரமா சொல்லுவேன். விவரத்தை முதல்ல சொல்லிட்டீனாக்கா அதுக்கப்புறம் நான் பாட்டில் தரேன். பாருங்க என்னங்க அது, சீக்கிரமா சொல்லுங்க. நாயுடு, நான் லண்டனுக்கு போறப்போ எங்க அப்பாவுடைய சௌகரியம் சர்வ சாதாரணமா தான் இருந்தது. என்ன வழி அனுப்ப டாக்ஸி தான் எடுத்துட்டு வந்து வழி அனுப்பி விட்டார். திரும்பி வர்றப்போ என்ன வரவேற்பு கொடுக்கறதுக்கு இம்பாலா கார் வந்தது. வீட்டை பார்த்தா பெரிய பங்களாவா மாறி இருக்குது. எப்படி இந்த வரும்படி எல்லாம் இவருக்கு கிடைச்சது? எனக்கு அதான் ஒரு சந்தேகம். ஆமா, லாட்டரி கிட்ட ஏதாவது அடிச்சாரா இல்ல வேற ஏதாவது அடிச்சாரா? எனக்கு தெரிஞ்சு நான் 12 மணி வரைக்கும் இருக்கிறேங்க. என் முன்னால அவர் அடிக்கல. நான் போன விற்பாடு கண்டா அடிக்கிறாரோ என்னமோ நான் பார்த்தது இல்ல. அடிக்கிறவங்க 4 பேருக்கு தெரிஞ்சு அடிப்பாங்க. இவ்வளவு வயசாச்சு, உனக்கு அது கூட தெரியல. அது இல்லையா, நம்ம பங்களால அடிக்கிற மாதிரியா ஏதாவது? சத்தம் கூட கிடையாதுங்க. அப்பா நாயுடு, எங்க அப்பா ஒண்ணுமே அடிக்கலன்னு நீ சொல்றியா? என்னது இது? அடிக்கிறதுனா லேசா, ஒருத்தரால முடியாதுங்க. அதுக்கு தனியா ரூம் வேணும், பெரிய மிஷின் ஆச்சே. 10 பேர் சேர்ந்தா தான் அது முடியும். எல்லாருக்கும் தெரிஞ்சு போடுவேன். என்ன எப்படியா இவ்வளவு சொத்தம் வந்தது? ஆனா எனக்கு ஒரு சந்தேகங்க. என்னது? ஒரு ஆளை பார்த்தா உங்க அப்பா எப்பவும் பயந்துகிட்டே இருக்காரு. அவரை கண்டாலே அவருக்கு சிம்ம சொப்பனம். அப்பா அவன் கொக்கில எங்க அப்பா மாட்டி இருக்கிறாரா? இப்ப ஏன் கொக்கில மாட்டி இருக்கீங்க? சோறுங்களா? என் வீட்டு சோத்த தின்னுட்டு என்ன பத்தி இப்படியா டிஸ்கஸ் பண்றீங்க? ஏடா குடியார பயல, உனக்கு சொத்து சேர்த்து வச்ச பாடுறா, என்ன கைட்டிக்கிட்டு அடிக்கணும். ஐயா நாயுடு, உன்ன ஒரு பெரிய மனுஷன் எவ்வளவு மரியாதையா பாங்களால வச்சிருக்க. ஏன் உப்பு தின்னுட்டு என்ன பத்தி இப்படியா பேசுற? நிறுத்துங்க. உப்பு லண்டன் தம்பி, நான் வந்து வேலைக்கு சேர்ந்து 3 வருஷம் ஆச்சு. சரி, ஒரு நாளைக்கு இம்மா தூண்டு தான் சாப்பிட்டு இருப்பேன். நீங்க கணக்க போட்டு சொல்லுங்க. 3 வருஷம் இன்ட்டு இம்மா துண்டு உப்பு ரிசிகல் டு ஒரு 1/2 மூட்டை ஆயிருக்கும். 1/2 மூட்டை நாங்க 6 மூட்டையை கொண்டாந்து போட்டுறோம். இனிமே உப்பு பேசக்கூடாது. 60 மூட்டை அரிசி எத்துன்னு இருக்கேன். அதை பத்தி நீங்க சொல்லலையே, உப்பை பத்தானே சொன்னீங்க. எப்ப பார்த்தாலும் உப்பை போட்டானே உப்பு வரைக்கும் கணக்கு பார்த்து கொடுக்குறாரு. ஆமா, பெத்த அப்பனாச்சு. நாளைக்கு ஏதாவது தகராறுல மாட்டின்னு போலீஸ்குள்ள போயிட்டா எனக்கு இருக்கிறது ஒரு அப்போ இந்த உப்பு தான் வரணும். எப்படி ஏரோப்ளேன்ல சுகமா நிச்சயந்தியா? சௌக்கியமா வந்தப்பா. பண்ணிட்டு நல்லா பாத்துக்கோ. இதான் உங்க அண்ணி. அடடே, அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்களே. ஆமா, ஒண்ணுக்கு மட்டும் நாமா. போங்கண்ணா, உங்க கல்யாணத்துக்கு வர முடியலங்கிறதா எனக்கு பெரிய குறை. அந்த சமயம் மாத்த எக்ஸாமினேஷன் வேற. நீங்க இப்படி திடீர்னு கல்யாணத்தை பண்ணிக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னமா செய்ய சொல்றேன்? அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ். இத போற ஒரு நாள் பொறுத்துக்க மாட்டான்டாமா. போனா போகுது. என் மகன் ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் டாக்டர்னு சொன்னா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. இதுவும் இருக்கு பாரு, லண்டன். கமலா, எனக்கு ஏதாவது போன் வந்துதா? போன கூட அந்த பொண்ணை விட மாட்டாமா. சதா உயிர் எடுக்கணும். அன்னைக்கு ரெஸ்டே இல்ல போல இருக்கு. நான் மதுரை மாப்பிள்ள நீ என் தங்கச்சிக்கு பாத்துருக்கிறேன் நான் சொல்லல. ஆமா, இப்ப அவன் அமெரிக்காவில இருந்து வந்துட்டானா. 15 நாள் தான் நான் லீவ்ல இருந்து வந்திருக்கிறேன். இந்த 15 நாளைக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உடனடியா தகவல் அனுப்புங்கன்னு எழுதிருக்கான். இப்போ நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் அவ்வளவு அவசரமா நடக்கணுமா? அமெரிக்கா மாப்பிள்ள மறுபடியும் நமக்கு கிடைக்குமா? நான் என்ன சொல்றேன், இப்பதான லண்டன்ல இருந்தது தங்கச்சி, அதுக்குள்ள அமெரிக்கா போறேன்னு கொஞ்ச நாளாவது உள்ளூர்ல இருக்கட்டுமேனு பார்த்தேன். நாயுடு, அமெரிக்காவுக்கு போட்டோம். அதுவும் ஒரு விஷயத்துல நமக்கு நல்லது. அது அமெரிக்காவுக்கு போச்சுன்னா அதனுடைய சாக்க வச்சு அப்பா கிட்ட சொல்லி நம்ம 2 பேரும் பரப்போம். நாயுடு, எங்க அப்பா என் கல்யாணத்தை ரொம்ப சிக்கனமா முடிச்சிட்டாரு. என் தங்கச்சிக்கு கிடைக்க போற மாப்பிளையும் அமெரிக்கா மாப்பிளை. அதனால கல்யாணத்தை தடபடலாம் வான வேடிக்கையோட முடிச்சிடணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கலர் கலரா விடுவான் மத்தாப்பு. சரி. அண்ணே, இன்னும் 10 நாள்ல அவரோட தங்கச்சி கல்யாணம் நடக்க போதான். ஆமா, மாப்பிள்ள கூட ரொம்ப பெரிய இடமா. கொஞ்சம் கவனமா இருங்க. கல்யாணம் ரொம்ப பிரமாதமா நடக்க போறான். முதலாளி நீ போனடையா? எந்த வர்க்கம் இதை எடுக்க தைரியம் இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு இந்த போன எடுக்கும். தைரியமா எடுயா. என்னங்க இது? ஹலோ பாஸ்டர், நான் இல்ல பாஸ்டர். ஒழுங்கா மரியாதை நம்ம பேசுறபடி நீ நடந்துக்கிற. இன்னைக்கு ராத்திரி சரியா 9 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். மரியாதை என்கிட்ட நடந்துக்கணும், புரியுதா? என்ன என்ன பண்ணுவனா?
நீ மாத்திரம் செட்டில் பண்ணல உன் கைய கால வாங்குவேன், வெட்டுவேன், உடப்பேன், குத்துவேன். டேய், அப்ப கண்டிப்பா வர. வாடா, வா வா. போன்ல என்ன மிரட்டுறான் சார், என் கைய கால வெட்ட போறானா சார். நான் என்ன மதுரை வேறனா, எனக்கு சார் வெட்டணும், நான் என்ன சார் தப்பு பண்ண, அவனுக்கு மீறினா கொலையே பண்ணுவேன்னு சொல்றான் சார் போன்ல. அதை நான் பாக்குறேன். கொலை பண்றதுயா என்ன சார்? அந்த பொடிப்பைய உங்களை கால கையை வெட்டுறதாவது கொலை பண்றதாவது புல் பாத்தியோட வந்திருக்கிறோம். ரிக்கார்ட் பண்ணிட்டு வர சொல்லி மேல உத்தரவு. அவனை நான் இன்னைக்கு பிடிக்கிறேன். இப்படிதாங்க இருக்கான், கம்பு மாதிரி இருந்துகிட்டு அந்த பய பண்ற அநியாயம். வந்துட்டான் சார், அதுக்குதான உங்களை கூட்டு வந்த. ஏன் சார் நீ? நாங்க மறைஞ்சிருந்து பிடிக்க போறோம். சரிங்க, மன்னிக்கணும். என்னமோ வர சொல்றீங்களாமே. பொண்ணையா போன்ல டேன்றது நேரா பார்த்தா முதலாளி சொல்றா. ஏண்டா என்ன கைய வாங்குவேன், காலை வாங்குவேன், கொலை பண்ணுவேன் நான் பேசுறேன். என்ன அசைச்சு பார்த்துக்க முடியாதா? எல்லாம் பந்தோபஸ்தாதான் இருக்கு. போன நானா? ஐயோ, என்னங்க இவ்வளவு பெரியவர் நீங்க? உங்களோட போன்ல பேசுற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா? சத்தியமா சொல்றேங்க, இந்த வீட்டுக்குள்ள காலை வைக்கிறதுக்கு எவ்வளவு கூச்சமா இருக்கு தெரியுமா? ஐயா, உங்களை நம்பி வந்திருக்கிறேன், கைய கட்டி நிக்கிறேன். நீங்க தயவு செய்து கையை விரிச்சிடாதீங்க. போன்ல கைய வாங்குவேன், காலை வாங்குவேன், கொலை பண்ணுவேன் சொல்லிட்டு நேரா வந்து கை கட்டிட்டு நிக்கிறேன். நான் பேசுவேன். கை கட்டல, கை ஏந்தி நிக்கிறேன். எதுக்குடா? வேலைக்கு. சார் சார், இந்த வீட்டை பெருக்க சொல்றீங்களா? பெருக்கிறேன். பல்ல உடைப்பேன். ஆமாங்க, இந்த பல்லு வரிசையே சரியில்லை, நானே மாத்திக்கிறான்னு பார்த்தேன். அதையே உங்களுக்கு அந்த வேலை. நானா வரலீங்க, உங்க செக்ரட்டரி நாயுடு இல்ல, அவர் தான் சொன்னாரு. என்னென்ன பேசுறேன் உன்னை பத்தி நான் எங்க முதலாளி கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீ அவரை ராத்திரி 9:30 மணிக்கு போய் பாரு அப்படின்னாரு. எங்க குடும்பத்துக்கு நீங்க தாங்க விளக்கேற்றி வைக்கணும். என்ன காது? இவன் தான் நம்ம கைய வெட்டுறேன், காலை வெட்டுறேன், கொலை பண்றேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வரலன்னா நீங்களே கொலை பண்ணிடுவீங்க போல இருக்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். நான் கூட உன்னை தப்பா நினைச்சிருந்தா நீ உள்ள போயிட்டு வந்தவேன்னு. இப்பதான் புரியுது நீ யாரு இவர் யாருன்னு. இந்த பாருங்க சார், இவன் பெட்டிஷன் எழுதி இப்ப கொடுத்தான்னா உள்ள போக வேண்டியது நீங்க. எழுதுற தெரியவருங்க, அவரை நம்பி ரொம்ப குடும்பம் பொழைக்குது. அதெல்லாம் தப்புங்க. பாத்தீங்களா என்ன தங்கமான மனசுன்னு? நம்பாத நினைக்கிறோம். பேசாத. யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். டிபார்ட்மெண்ட்டை மாத்த நினைக்காதீங்க, இனிமே எங்களை எதிர்பார்க்காதீங்க. வாடா, உன்னை பத்திரமா வீட்டுல கொண்டு விட்டுட்டு நாங்க போறோம். நானு உள்ள போயிட்டு வெளியே வந்தவன், மறுபடியும் உங்களோட வந்தாக்கா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. அதுவும் சரிதான். பையா போலாம். இனிமே போலீஸ் கூப்பிட்டா வரமாட்டாங்க. உனக்கு பந்தோபஸ்தே இல்லடா. நானே நீ ரெண்டே பேர் தான். கொண்டி கொண்டி ஒரு கை பேசு நின்னு பாப்போமா? உன் மூஞ்சிக்கு நின்னு வேற காட்டுறியா? ஹலோ பார்ட்னர், நான் உன்னை விட மாட்டேன். ஹலோ பார்ட்னர், நான் உன்னை விட
அம்மா நான் போக மாட்டேன், வாங்காமல் போக மாட்டேன், முடிவாக சொல்லிவிட்டேன், எண்ணத்தை சொல்லிவிட்டேன். பூனை கூட நேரம் வந்தால் புலியை போல சண்டை போடும். தெரிஞ்சுக்கடா புரிஞ்சுக்கடா, தெரிஞ்சுக்கடா புரிஞ்சுக்கடா. ஹலோ பார்ட்னர், நான் உன்னை விட மாட்டேன். ஹலோ பார்ட்னர், நான் உன்னை விட மாட்டேன். நல்லா நீ மாட்டிக்கிட்டே, என்கிட்ட மாட்டிக்கிட்டே, செம்மையா வாங்க போறேன், என்கிட்ட வாங்க போறேன். நல்லா நீ மாட்டிக்கிட்டே, என்கிட்ட மாட்டிக்கிட்டே, செம்மையா வாங்க போறேன், என்கிட்ட வாங்க போறேன். கள்ளமில்ல நல்ல உள்ளம் காலமெல்லாம் வெற்றி காணும். தெரிஞ்சுக்கடா புரிஞ்சுக்கடா, தெரிஞ்சுக்கடா புரிஞ்சுக்கடா. ஹலோ பார்ட்னர், நான் உன்னை விட மாட்டேன். ஹலோ